அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து நான் ஓபன் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு இந்த மாதிரி 1 மந்த்க்கு வச்சுக்குவேன். திஸ் இஸ் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ரைஸ் அண்ட் மில்க் கியூப்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். Do these cubes and keep it and I use it almost a month. Very very simple procedure. நமக்கு white rice இருக்குல்ல, can be any sort of rice. Overnight வந்து அது கொஞ்சோண்டு hot water போட்டுட்டு I'll just soak it. So நல்ல ரைஸ் சோக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு half glass milk போட்டுட்டு இந்த ரைஸை வந்து மிக்ஸில நல்ல ஒரு கிளீன் மிக்ஸில நல்லா அரைச்சுக்கணும். அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு இத தின் ஃபில்டரோ இல்ல கிளாத்தோ வச்சு இத ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்க் அண்ட் ரைஸ் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி உங்களுக்கு வரும். யூ கேன் ஆட் மோர் மில்க் ஆஃப் கோர்ஸ், ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. இது இறங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஃப்ரெஷ் ஆலோவேரா, அதாவது சோத்து கத்தால எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஐஸ் கியூப் ட்ரேல வந்து இதை ஊத்தி வச்சிருவேன். ஊத்தி வச்சதுக்கு அப்புறமா இது வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆயிடும். சோ அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து நான் ஓபன் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு இந்த மாதிரி 1 மந்த்க்கு வச்சுக்குவேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அகைன் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டேக் ஒரு கியூப் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி ஃபுல் ஃபேஸ்க்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஐ